Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 897 பார்ட் 2. ஓபன் பண்ணா நம்ம ஜோரோவை கொலகாரன்னு சொல்லி போஸ்டே அடிச்சிட்டாங்க. அங்க மக்களுக்கு எல்லாம் பயங்கரமான பதட்டம், இன்னுமா இவனை பிடிக்காம வச்சிருக்காங்கன்னு. ஜோரோ என்ன பண்ணிட்டான், அப்படியே இதுக்கப்புறம் நம்மள நிம்மதியா இருக்க விட மாட்டானுங்க, அதனால சேஃப்டியா ஊருக்கு வெளியில இருந்துக்குவோன்னு அவன் பாட்டுக்கு காஞ்சி போன ஏரியால ஏதோ ஒரு மிருகத்தை அடிச்சு அதை நல்லா சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். இங்க மொத்த ஊருமே ஒரே பதட்டத்தோட இருக்குது. ஏன்னா நைட்டு வந்து அந்த கொலகாரன் எல்லாத்தையும் கொண்டுட்டு போயிடறான். இப்ப வில்லேஜ்ல இருக்க ஆபீசர்ஸ் யாருமே இன்னும் அவனை புரியலன்னா அப்ப நைட்டு யாருமே நிம்மதியா வெளியில வர முடியாது இல்ல. சொல்ல போனா வீடு பூந்து எல்லாத்தையும் கொள்ளுவான்னு பயம். அதனாலேயே ஒரு வீடு கூட விடாம எல்லா இடத்தையும் வளைச்சு செக் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அதே நேரம் நம்ம ஜோரோ அவன் தனியா இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான இடத்தை கண்டுபிடிச்சிட்டான். ஏன்னா இங்க கறியும் மீனும் தாறுமாறா கிடைக்குது. அதனால எந்த ஒரு கவலையும் இல்லையே. நம்ம பயிலுக்கு சோறு தானே முக்கியம். அப்ப ரெண்டு காவாலி பயிலுக ஒரு பொண்ணை வெட்டிட்டு வரானுங்க. அதை நம்ம ஜோரோ பாத்துருவான். இதுக்கப்புறம் அவனுக்கு எப்படி வெட்டுவில போதோ தெரியல. அதே நேரம் இங்க நம்ம லூஃபி வேஸ்ட் லேண்டுக்கு வந்தால அந்த இடத்த பார்த்துட்டு ஆடி போயிட்டான், அசந்து போயிட்டான். அட என்னதான் அந்த இடமே வேஸ்ட் லேண்டாவே இருந்தாலும் இங்க ஏகப்பட்ட அனிமல்ஸ் சும்மா வெரைட்டியா சுத்திட்டு இருக்குது. அதுவும் ஒரு பெரிய காட்டு பண்ணியை வெட்டிட்டு ஒரு புலி போகுது. நம்ம பயலுக்கு பண்ணிய பார்த்த உடனே வாயில தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. இதுல இன்னொரு காமெடி என்னன்னா, புலிக்கு பயந்து பண்ணி ஓடிட்டு இருக்குது, அதுக்கு பின்னாடி ஷார்க்கோடைலுக்கு பயந்து புலி ஓடிட்டு இருக்குது. அது பாத்தீங்கன்னா அதை விட பயங்கர பெருசா இருக்குது. சரி, இப்ப ஒட்டமாக தான் பயங்கரமா பசிக்குது இல்ல, வேணா இதை சாப்பிடுறியான்னு கேட்டா அதுக்கு வாய்ப்பே இல்லம்பா. ஏன்னா அதை பிடிக்கிற அளவுக்கு சாம்ராய்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா இங்க இருக்காங்க. அதை அப்படி பிடிச்சிட்டாங்கன்னா ஒண்ணு அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, இல்லன்னா அவங்களை திருடங்கன்னு சொல்லி முத்திர குத்திடுவாங்க. மொத்தத்துல அந்த அனிமல்ஸா தொடக்கூடாது. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஃபேக்டரியில இருந்து வருதே கழிவு, அது எல்லாமே ரிவர் வாட்டர்ல வந்து கலக்குது. அந்த தண்ணியை தான் இந்த அனிமல்ஸ் எல்லாமே குடிச்சு வளருதுங்க. சோ அப்படி இருக்கும்போது ஹியூமன்ஸ் அந்த அனிமல்ஸை தின்னானுங்கன்னா அது அவங்களுக்கே பாய்சனா மாறிடும். ஐயோ, ஜோரோ வேற இதைத்தானே தின்னுட்டு இருந்தான். ஆனா நம்ம லூஃபி பயங்கரமா காண்டாயிட்டான். இவ்வளவு டெலிஷியஸான ஒண்ணு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டானே காவாலி பயிலுக. அந்த ஃபேக்டரியால தான் இவ்வளவு பஞ்சாயத்தான்னு கடுப்புல அங்க இருந்து போவாங்க. அங்க என்னென்னலாம் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா மைன் இருக்குது, வெப்பன் ஃபேக்டரி இருக்குது, கூடவே கைடோவோட அடியாளுங்க பூரா அங்கதான் இருக்காங்க. சரி, அதெல்லாம் ஓகே. இப்ப இதை திங்க கூடாதுன்னா அவனுக்கு என்னத்த திங்கிறானுங்க, எப்படியும் அவனுக்கும் பசிக்கும் இல்ல. ஆக்சுவலா அந்த வீணா போனவனுங்க அவனுக்குன்னே ஸ்பெஷலா ஃபார்ம ரெடி பண்ணி வச்சிருக்கானுங்க. சோ சாப்பாடு தண்ணி எல்லாமே ஃப்ரெஷ்ஷா கிளீனா அவனுக்காண்டியே ரெடி ஆகும். அதுவும் ஃப்ரெஷ்ஷான மீட்டுங்க ஃபிஷ்ஷுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஒட்டமாக்க வயிற்றுக்குள்ள பயங்கரமா கட்டமுட்டன்னு சவுண்ட் கேட்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவளுக்கு பயங்கரமா பசிக்குது, சுத்தமா முடியல, அப்படியே மயங்கிடுவான். லூஃபி பார்த்துட்டு பதறி போய் டமா நீ ஓகே தானா அப்படின்னு பதறுவான். அவளோட பாடி டெம்பரேச்சர் வேற பயங்கரமா ஏறுது. சட்டு புட்டுன்னு டாக்டர்கிட்ட போயிலான்ட்டு வேகமா போவாங்க. லூஃபிக்கு தான் கைடோவை நினைக்கும் போது செம்மையா கடுப்பாகும். ஏன்னா எல்லாத்தையுமே அவன் ஆட்டைய போட்டு வச்சுக்கிட்டான்ல. இப்படி இவன் ஒரு சைடு வந்துட்டு இருப்பான், அதுக்கு ஆப்போசிட்ல தான் அந்த பொண்ணை வெட்டிட்டு ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கானுங்க. ஜோரோவும் லூஃபியும் அந்த பொண்ணை பார்த்துட்டாங்கன்னா அப்போ மூணு பேருமே ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்குள்ள தான் இருக்காங்க. அந்த பொண்ணு யாராச்சும் நீ காப்பாத்த மாட்டீங்களா, காப்பாத்துங்கோ அப்படின்னு கதறிக்கிட்டே ஓடுவா. லூஃபி தான் வந்து அடிச்சு தெரிய விடுவான்னு நான் நினைச்சேன். ஜோரோ வந்து போட்ட போல தெரிச்சிருவானுங்க. யாரா நம்ம மேல கை வச்சதுன்னு பார்த்தா நம்ம ஜோரோ. அவனை தான் ஊர் ஃபுல்லா புகழ்ந்து போஸ்ட் அடிச்சு வச்சிருக்காங்களே, எது இவனா, ஐயோ இவன் ஒரு பயங்கரமான மர்டரர் சாராச்சே அப்படின்ட்டு அவனை பார்த்து பயந்துகிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம ஜோரோக்கு கண்ணு அவனுக்கு வச்சிருக்க அந்த சரக்கு பாட்டில் தான். எங்கிட்ட அதை குடுங்கடா வெண்ணைகளான்னு ரெண்டு பேர்த்தையும் வெட்டுன்னு வெட்டி தள்ளி ஒரு வழியா சரக்கு ஆட்டைய போட்டு அவன் இஷ்டத்துக்கு ஜாலியா ரசிச்சு குடிப்பான். அந்த பொண்ணு பார்த்துட்டு நீங்க எனக்கு பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ்பா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் போம்பா. பட் இவன் பண்ண ஹெல்ப்புக்கு அவன் ஏதாச்சும் திருப்பி பண்ணணுமே, என் உயிரையே காப்பாத்தி இருக்கீங்க, நான் ஏதாச்சும் பண்ண வேண்டாமா உடனே அப்படின்னா எனக்கு இந்த சரக்க குடும்பான். அவன் என்ன தெருவா சரக்கு வித்துக்கிட்டா தெரியுறா, அதை போய் கொஞ்சம் கூட யோசிக்காம குடுங்குறான். அவன் ஒன்னே இல்ல நீர்வா. இங்க லூஃபி வந்துகிட்டு இருக்கும் போது ஆமா யார் இது பச்சைன்னு பச்சைமாக்காம இருக்குது, அட நம்ம ஜோரோ இல்ல பேதியில போனவனே அப்படின்ட்டு அவன் கத்திக்கிட்டே வருவான். உடனே இங்க ஜோரோக்கு சந்தோஷம், லூஃபி வந்துட்டான்னு. வீணா போனவனேன்னு இவன் ஒரு சைடு கத்திக்கிட்டு இருப்பான். ஒரு வழியா ஜோரோவை நம்ம பையன் மீட் பண்ணிட்டான். மத்தவங்க எல்லாரும் எங்க உன் கூட கூப்பிட்டு வந்தியான்னு கேட்டா பாதி வரைக்கும் வந்தாங்க, அதுக்கப்புறம் தான் தொலைச்சிட்டான். இது எப்படி தெரியுமா இருக்குது, என் கூட ஸ்கூல் ட்ரிப் வந்தவங்க 39 பேர் தொலைஞ்சு போயிட்டாங்க, நான் பத்திரமா தான் இருக்கேங்கிற மாதிரி இருக்குது. அப்ப லூஃபிக்கு ஏதோ ஜோரோ மேல நல்ல ஸ்மெல்லு, என்னடான்னு மோந்து பார்த்தா பைய கறிய மூட்டை கட்டி வச்சிருக்கான். இந்த ஏரியால நிறைய ஃபிஷ் அனிமல்ஸ் எல்லாம் கிடைச்சது, அதான் போட்டு தள்ளிட்டேன்னு கொடுப்பானா. லூஃபி இருந்துகிட்டு இங்கெல்லாம் சாப்பிடக்கூடாதா, இது பாய்சனான ஏரியா, தண்ணி எல்லாம் பாய்சனா இருக்குது, ஏன் இங்க இருக்க மீட்டு ஃபிஷ் எல்லாமே பாய்சன் தான், அதனால சாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு திங்க ஆரம்பிச்சிருவான். இங்க ஜோரோக்கு அப்பவே டவுட் ஆச்சு. ஏன்னா திங்கும் போது வயிற்றுக்குள்ள கடமுட கடைன்னு ரிப்பேரான ரிக்ஷா சவுண்ட் எல்லாம் கேட்டுச்சு. இப்பதான் தெரியுது அதுக்கு காரணம் என்னன்னு. அதுக்கப்புறம் ஜோரோ காப்பாத்தின அந்த பொண்ணு அங்க இருந்து கிளம்பிடுவான்னு வைங்க. இப்ப அந்த வழியா தான் பேசல் ஹாக்கின்ஸ்ங்கிறவன் வந்துகிட்டு இருக்கான். பீச் ஓரமா நம்மளால ரெண்டு பேர்த்த பொழந்துக்கிட்டனால அதுக்காக இங்க ஜோரோ நான் டாக்டர்கிட்ட போகணும் வா
போற வழியில எல்லாத்தையும் பேசிக்கலாமா. எதுக்குடான்னு கேட்டா அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு காட்டினோன்னு பதறுவான். அட மெண்டல் பையில அந்த குட்டி பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னா முதல்ல நம்ம அதை தாண்டா பாக்கணும். நீ பாட்டுக்கு நிறுத்தி தின்னுட்டு இருக்க லூசாடா நீன்னு கேட்டா கவலைப்படாதப்பா நான் சீக்கிரம் தின்னு முடிச்சிடறேன்னு வெளுத்து கட்டுவான். கரெக்டா அந்த டைம் தான் பேசல் ஹாக்கின்ஸும் அங்க வந்துருவான். ரெண்டு பேத்துக்குமே இண்டிகேட் ஆகுது ஏதோ பக்கத்துல ஆபத்துன்னு. உடனே சண்டைக்கு ரெடி அனுப்பானுங்க. வந்து பார்க்கும்போது அந்த பேசலுக்கு இதுதான் ஜோரோன்னு தெரியல. அதாவது கண்ட்ரியில வாண்டட்னு சொல்லி தேடிட்டு இருக்க ரோனி நீதானே அப்படின்ட்டு அவன் கார்டை வச்சு செக் பண்ணுவான். அதை பார்த்தோன்னே லூஃபிக்கு தெரிஞ்சு போச்சு இவன் யாருன்னு. ஏன்னா சபாடி ஆர்கிபெலோல மீட் பண்ணாயிலே அந்த கிறுக்கு பயலுக்கு நம்மளுக்கு யாருன்னே தெரியல. ஆனா இவங்களுக்கு ஒண்ணு தெரிஞ்சு போச்சு. ஆளுங்க எல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கத பார்த்தா டெஃபனட்டா இவன் கைடோட ஆள் தான். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும்னு நின்னுட்டு இருக்கும் போதே அவன் கார்டை வச்சு கண்டுபிடிச்சிருவான் இது ஸ்டார் ஹேட்ஸ்னு. அப்படின்னா குறி பீச்ல எங்க ஆளுங்க ரெண்டு பேர்த்தையும் போட்டு தள்ளது நீங்களா தான் இருக்கணும். அதுக்கு 98% வாய்ப்பு இருக்குதும்பா. ஆனா இப்ப அதெல்லாம் மேட்டர் இல்ல. லேண்ட் ஆஃப் ஆனோ பொறுத்த வரைக்கும் ஒண்ணு ஸ்ட்ராங்கா இருக்கணும், இல்லன்னா யாராச்சும் கொன்னுருவாங்க. இதை சொல்லிட்டு கத்தியோட அங்க இருந்து அவன் வந்துகிட்டு இருக்கான். இங்க ஜோரோ கத்தி சண்டை போடுவான். அதனால அவன் கத்தி வச்சு நின்றுட்டு இருக்கான். அதுல ஒரு நியாயம் இருக்குது. லூஃபி பாத்தீங்களா கத்தி வச்சு எப்படி போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கான்னு. ஏய் ஓவரா சீன் போட்டு மாட்டிக்காரா பேசாம இருறான்பா. நம்ம பையன் கேட்கற மாதிரி இல்ல பில்டப் அப்படியே ரெண்டு அப்பப்பு. இப்போ ஒரு பெரிய சண்டை நடக்க போகுது. லூஃபி எல்லாம் பார்த்துட்டு அவன் இப்ப வண்டியா டயலாக் பேசுவான். ஆனா கடைசியில என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பான். அப்ப எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிக்குவோன்னு சண்டைக்கு எல்லாம் ரெடியா நிக்கிறானுங்க. இதுக்கப்புறம் சண்டை எந்த லெவல்ல நடக்க போகுதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.